டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். புத்தம் புதிய ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. புலந்திருக்கிறது பொழுது 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 திங்கட்கிழமை பொழுதாக அமைந்திருக்கிறது. இன்று மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் அனைவருடைய வாழ்விலும் சுபீட்சம் நிறைந்த ஒரு செழிப்பான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று அனைவருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இன்று பிறந்த நாள், திருமண நாட்கள், ஏனைய சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் டான் தமிழொலி சார்பாக இனிமையான வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் எடுத்துரைத்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் பத்திரிகை பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்த இருக்கிறோம். அதற்கு முதல், ஒரு பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை மட்டும்தான். ஆனால் மரக்கிளைகளை நம்பி ஒருபோதும் பறவையானது அமர்ந்திருப்பதில்லை. தன்னுடைய சிறகுகளை நம்பித்தான் பறவையானது தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறது. ஆகவே நம்பிக்கை என்பது எங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணம் அமையட்டும் என்ற இனிமையான வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் கூறலாம். இந்த அதாவது இந்த சிந்தனையை உங்களுக்காக வழங்கியிருந்தது நெஸ்ட் வேர்ல்ட். இன்றும் எங்களுடைய கைவசம் கிடைக்க பெற்றிருக்கிறது யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஈழநாடு, வலம்புரி, உதயன், தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைய பத்திரிகைகளை ஆக்கிரமித்திருக்கிறது என்று நாங்கள் குறிப்பாக இங்கே கூறக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து அமைச்சர்களும் நேற்று இரவு ராஜினாமா, பிரதமர் மஹிந்த தலைமையிலான விசேட கூட்டத்தின் பின் தீர்மானம் என்ற செய்தியானது ஈழநாடு பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் இங்கே முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கக்கூடிய அதேவேளை உதயன் பத்திரிகை கூட இங்கே கூறுகிறது, கூண்டோடு அமைச்சரவை விலகல், இடைக்கால அரசாங்கம் விரைவில் மக்கள் போராட்டத்திற்கு மகத்தான வெற்றி என்கிறவாறான செய்தி கூட இங்கே உதயன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதே போல வலம்புரி கூறுகிறது, ஊரடங்கிலும் உச்சமடைந்த மக்கள் போராட்டம், அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா, பதவி விலக பிரதமர் மறுப்பு என்கிறவாறான செய்தி தான் இங்கே முதன்மை செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே போல தினக்குரல் வழங்கி இருக்கக்கூடிய முதன்மை செய்தியும் இதுவாகத்தான் இருக்கிறது. பிரதமர் தவிந்த அமைச்சரவை நள்ளிரவு கூண்டோடு ராஜினாமா, அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகல் கடிதங்களை கையளித்தனர். ஜனாதிபதியை இன்று பிரதமர் சந்தித்த பின் அடுத்த கட்ட முடிவு, விரைவில் சர்வகட்சி இடைக்கால அரசு அமையும் என்ற வினாக்குறியோடுதான் இங்கே முதன்மை செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்று பத்திரிகைகளை பிரதானமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய விடயம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அனைத்து அமைச்சர்களும் அதாவது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய விடயம் தான் என்று முதன்மையாக பிரதானமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது நாங்கள் விரிவான செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பொருளாதார நெருக்கடி நிலை உச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசினுடைய முழு அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று ஈழநாடு வழங்கியிருக்கக்கூடிய முதன்மை செய்தியினுடைய விரிவான செய்தி இவ்வாறு எடுத்து எம்புகிறது. ஆயினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியில் நீடிக்கிறார் என்றே இந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான விடயங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். பதவி விலகிய அமைச்சர்கள் நேற்று இரவே தமது பதவி விலகல் கடிதங்களை ஜனாதிபதியிடம் கையளிக்க முடிவாகியது என்று அரசு தகவல்கள் கூறின. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்றிரவு நடந்த விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அரசு உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்ததாக இந்த செய்தியானது தொடர்ந்து செல்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது என இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பிரதமர் தமது பதவியில் நீடித்திருக்க வேண்டும் என அமைச்சர்கள் அனைவரும் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்று இன்று ஜனாதிபதி கோட்டாபயவிடம் கையளிக்கப்பட உள்ளது. நெருக்கடி நிலைமையை தணிக்க பதவி விலக தயார் என இங்கே பிரதமர் மஹிந்த தெரிவித்த போதும் அமைச்சர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றே கூறப்பட்டது என்கிறவாறாக இந்த செய்தியில் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதேபோல பிரதமரை தவிர ஏனைய அனைத்து அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் பதவி துறந்துள்ளனர் என்று தினேஷ் குணவர்த்தன நேற்றிரவு தகவல் வெளியிட்டார்.
நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய பெரும் பொருளாதார சிக்கலை அடுத்து ஜனாதிபதி கோட்டாபய தலைமையிலான அரசு முழுமையாக பதவி விலக வேண்டும் என கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுப்பெற்றிருந்தன. போராட்டங்களை அடக்க அரசு அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்திய போதும் அதனையும் மீறி நாடு முழுவதும் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. இதனை அடுத்து நெருக்கடி நிலையை சமாளிக்கக்கூடிய வகையில் நேற்றிரவு நடந்த விசேட கூட்டத்தின் பின்னர் முழு அமைச்சர்களும் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிறவாறாகவே இந்த செய்தி இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி காரணமாக போராட்டம் என்பது உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் தான் நேற்று அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது, இடைக்கால அரசை அமைப்பதற்கு ஜனாதிபதி பிரதமர் பச்சை கொடி விமல் வீரவன்ச தகவல் என்கிற ஒரு செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலையிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டுமாக இருந்தால் சில விடயங்களை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் நாட்டில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இங்கே இடைக்கால அரசை அமைப்பதற்கு ஜனாதிபதி பிரதமர் பச்சை கொடி என்கிறவாறான செய்தி காணப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக நாட்டில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சாதகமான பதில் கிடைக்கப் பெற்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று இந்த செய்தியானது இங்கே காணப்படுகிறது. இதற்கமைய நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலான யோசனையை சமர்ப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பிலவுடன் வாசுதேவன் நாணேக்கர் மற்றும் டிரான் அலஸ் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார் என்று இந்த செய்தியை இங்கே வழங்கியிருக்கிறது ஏழுநாடு. அடுத்த செய்தியை இங்கே பார்க்கலாம். மஹிந்த பதவி விலகவில்லை, பிரதமர் அலுவலகம் அறிக்கை என்கிறவராக செய்தி காணப்படுகிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலக உள்ளார் என்று வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியில் உண்மையில்லை என்று பிரதமர் அலுவலகமானது அறிவித்திருக்கிறது. தென்னிலங்கையில் பிரபல ஊடகம் ஒன்று தனது செய்தியில் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகி இருக்கக்கூடிய விடயங்களை இங்கே எடுத்து எம்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பதவி விலக உள்ளார் என்றும் சில மணி நேரங்களில் இந்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற ஒரு செய்தியை கூட இங்கே வெளியிட்டிருந்த நிலையில், அதேவேளை ஆசிரியர் ஒருவர் அதே ஊடகத்தினுடைய ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் ஜனாதிபதியிடம் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கையெழுத்திருக்கிறார் என்றும் அதனை ஜனாதிபதி உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தி தீவிரமாக ஊடகங்களில் பரவி இருந்த நிலையில் பிரதமர் அலுவலகம் குறித்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று அறிவித்திருந்ததாக இங்கே செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகவில்லை என்று பிரதமர் அலுவலகமானது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஊடகங்களில் வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என்ற விவரமானது இங்கே அறிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கலாம். சஜித் தலைமையில் கொழும்பில் எதிரணியினர் நேற்று போராட்டம், போலீசாருடன் கடும் முறுகல் என்கிறவராக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு சட்டம் நேற்று அமலில் இருந்த வேளை கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசுக்கு எதிரான போராட்டங்களில் அங்கே முன்னெடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோ ஹோம் கோட்டா என்ற கோஷத்தை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று ஈழநாடு பத்திரிகை வழங்கியிருக்கக்கூடிய செய்தியில் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியினர் கொழும்பில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆகவே இந்த நிலையில் தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். அந்த வகையில் சுதந்திர சதுக்கத்தில் இருக்கக்கூடிய DS சேனநாயக்க நினைவு சிலை அருகே ஒன்று கூட முயன்றனர். எனினும் போலீசார் தடுப்பு வேலிகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த பகுதியில் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது என்கிறவராக இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ஹர்ஷடி சில்வா, சரத் பொன்சேகா, ரஞ்சித் மதும பண்டார, மனோ கணேசன், எராட் விக்ரமரட்ன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் என்கிறவராக இந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதற் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பேராதனை பல்கலை மாணவர் மீது போலீசார் நீர்த்தாரை தாக்குதல் என்கிறவாறாக தலைப்பிடப்பட்டு இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
ஊரடங்கு சட்டம் நேற்று நடைமுறையில் இருந்தபோதும் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களால் அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டது போராட்டம். ஆகவே இந்த போராட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தலையில் சிவப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறவாறாக இந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்கள் பேராதனை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து பேராதனை கலக சந்தி வரை பேரணியாக செல்ல முற்பட்டனர். அங்கு மாணவர்களை செல்ல விடாது தடுப்புகளை ஏற்படுத்திய போலீசார் மாணவர்கள் கட்டுப்படுத்த மறுத்த நிலையில் அவர்கள் மீது தண்ணீர் தாரை தாக்குதல் மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலையானது ஏற்பட்டது என்கிறவாறாக இங்கே செய்தியானது நிறைவு பெறுகிறது. ஈழநாடு பத்திரிகையில் இச்செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் அடுத்த செய்தி கூட இங்கே பார்ப்போம். அந்த வகையில் செய்தியாளர்களை கைது செய்ய யாழ்ப்பாண போலீசார் உத்தரவு. கொக்குவிலில் நேற்று பதற்ற நிலை என்கிறவாறாக பிரிதொரு தலைப்பு இங்கே காணப்படுகிறது. இது முதற் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் செய்தியாளர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றுமாறு யாழ் மாவட்ட போலீசின் உதவி அத்தியட்சகர் பணித்தமையால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகம் முன்பாக நேற்றைய தினம் ஒரு சம்பவமானது பதிவாகி இருக்கிறது. ஒரு பதற்ற நிலையானது ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமகால நிலைமைகள் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சேனா கஜேந்திரன் செய்தியாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த சந்திப்புக்காக சென்ற பொழுது அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்த போலீசார் செய்தியாளர்களை மறைத்து அவர்களின் விவரங்களை சேகரித்தனர் என்கிறவாறாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்தும் ஊடக சந்திப்புகளை நடத்த முடியாது என்று கூறிய போலீசார் செய்தியாளர்களை கடுமையாக எச்சரித்தனர். இதனிடையே உதவி போலீஸ் அத்தியட்சகர் செய்தியாளர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றுமாறு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவே பதற்ற நிலை உருவானது என்று இந்த செய்தி இங்கே எடுத்து எம்புகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மேலும் போலீசார் குவிக்கப்பட்டமையால் பதற்றம் மேலும் அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பை ரத்து செய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியதை தொடர்ந்து நிலைமையானது ஒரு சுமூக நிலைமைக்கு வந்ததாகவே நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஈழநாடு வழங்கியிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வாசுதேவ தரப்பு தனி வழி என்று இங்கே செய்தியானது காணப்படுகிறது. பார்க்கலாம். பாராளுமன்றில் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் தான் உள்ளிட்ட குழுவினர் சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக அமைச்சர் வாசுதேவன் நாணயக்காரர் தெரிவித்தார் என்கிறவராக இந்த செய்தியானதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் குறிப்பாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர் இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பானது அரசாங்கத்திற்கு மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்பன்பில ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைமையில் ஆளும் அரசின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் இது தொடர்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய 3 இடங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. தங்களது பெரும்பான்மையை சபாநாயகர் எழுத்து மூலமாக காட்டி அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு இந்த குழு எதிர்பார்த்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக நாங்கள் செய்தியில் அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இது ஈழநாடு வழங்கியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே தனி வழியில் வாசுதேவர் செயற்பட இருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மஹிந்த பதவி விலகும் செய்தியால் கொழும்பில் நேற்று பெரும் பரபரப்பு என்கிற ஒரு செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகுகிறார் என்று நேற்று மாலை இணைய ஊடகங்களில் வெளியாகிய செய்தியால் கொழும்பில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய பெரும் நெருக்கடி நிலையை அடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவியில் இருந்து விலகுகிறார் என்றும் அவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கையளிக்கப் போகிறார் என்ற செய்திகள் வெளியாகி இருந்ததாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்றும் இணைய ஊடகங்களில் நேற்று மாலை செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் பிரதமர் பதவி விலகும் முடிவில் உள்ளார் என்று சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் உறுதிப்படுத்தினார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்திகளை அடுத்து கொழும்பிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக இங்கே காண்கிறோம். செய்தியில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் இந்த செய்தியில் உண்மைத்தன்மை குறித்து உறுதிப்படுத்துவதற்காக ஊடகவியலாளர்களையும் அரசியல் தரப்புகளையும் தொடர்ச்சியாக தொடர்புகளை ஏற்படுத்தியவிடமே அவர்கள் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனாலும் அந்த செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை என்று பிரதமர் அலுவலகமானது சில மணி நேரங்களிலேயே அறிவித்த
உள்ளது என்கிறவாறாக இங்கே நாங்கள் செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாடு வழங்கி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கும்போது இப்போது உட்பக்க செய்தி கூட சில செய்திகள் இருக்கிறது அவதானிக்கலாம். அந்த வகையில் உட்பக்க செய்தியில் ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது ராணுவ ஆட்சிக்கு வித்திடாமல் இருக்கவே நிழல் அரசை அமைக்க அழைக்கிறோம் என்று வாசுதேவ நாணயக்கார விளக்கம் என்கிறவாறாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அரசாங்கத்திற்கு எதிரான மக்களினுடைய ஜனநாயக போராட்டம் ராணுவ ஆட்சிக்கு வித்திடக்கூடாது என்பதற்காகவே அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய இடைக்கால அரசாங்கத்தை கோருகிறோம். மக்களின் அபிலாசைகளுக்கு மதிப்பளிக்கும் நிலையில் அரசாங்கம் இல்லை என்பது நடைமுறை தீர்மானங்களினூடாக விளங்குகிறது என்று அரசினுடைய பங்காளி கட்சி தலைவர்களில் ஒருவரான வாசுதேவ நாணயக்கார இவ்வாறு கூறியிருக்கிறார் என்கிறவராக அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இங்கே பல்கலைக்கழக மாணவர்கள் கிளிநொச்சியில் போராட்டம் என்ற செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. அரசாங்கத்திற்கு எதிராக யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஊரடங்கு உத்தரவு நேற்று அமலில் இருந்த நேரத்தில் அறிவியல் நகரில் A9 நெடுஞ்சாலையில் பல்கலைக்கழக பிரதான வீதியில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் வீடு செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள் என்கிறவாறான செய்தியை கூட நாங்கள் இங்கே ஈழநாடு செய்தியில் ஈழநாடு பத்திரிகை வழங்கி இருக்கக்கூடிய செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் சமூக ஊடகங்களுக்கு தடை, மனித உரிமைகள் மீறல், இது மனித உரிமைகள் ஆணைக்குழு என்கிறவாறாக தலைப்பிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. சமூக வலைதளங்களை தடை செய்தமையானது மனித உரிமை மீறலாகும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக எவ்வித மதிப்பீடுகளும் செய்யப்படாத நிலையில் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தமையும் ஒரு வகை உரிமை மீறல் செயற்பாடு என்று அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆணைக்குழுவின் உறுப்பினர்களின் பங்கு பெற்றுதலோடு நேற்று நடைபெற்ற விசேட கூட்டத்தின் பொழுதோ இந்த தீர்மானமானது எடுக்கப்பட்டதாக ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவித்ததாகவும் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்தும் அடுத்ததாக நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை அவதானிக்கலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டமால். இப்போது உதயன் பத்திரிகை வழங்கி இருக்கக்கூடிய செய்திகளை அவதானிக்கலாம். உதயன் வழங்கி இருக்கக்கூடிய முதன்மை செய்தியே மக்கள் போராட்டத்திற்கு மகத்தான வெற்றி, கூண்டோடு அமைச்சரவை விலகல், இடைக்கால அரசாங்கம் விரைவில் என்கிற செய்திதான் இங்கே முதன்மை செய்தியாக கூட இடம் பிடித்திருக்கிறது. அதே போல ஓயவில்லை மக்கள் போர் என்கிறவாறாக கூட இங்கே செய்தியானது காணப்படுகிறது. அதே சமயம் அந்த செய்தியானது புகைப்படத்தோடு இங்கே விளக்குகிறது. மக்களினுடைய போராட்டம் தொடர்பான புகைப்படம் கூட இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இடைக்கால அரசை உடனே அமைக்குக ஜனாதிபதிக்கு 6 தமிழ் கட்சிகள் கடிதம் என்கிறவாறாக செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. நாட்டு மக்கள் வலியுறுத்துவது அமைச்சரவை மாற்றத்தை அல்ல, ஆட்சி மாற்றம் தொடர்பாகவே என்ற ஒரு விடயமானதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே ஆட்சி மாற்றத்தையே மக்கள் கோருகின்றனர். அதனால் இடைக்கால தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் இணைந்து கடிதம் ஒன்றை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அனுப்ப உள்ளன என்கிறவாறாக செய்தியானது இங்கே காணப்படுகிறது. செல்வம் எடைக்கலநாதன் தலைமையிலான டெலோ, தான சித்தார்த்தன் தலைமையிலான பிளட், சீனா விக்னேஷ் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRLF, அனந்தி சசிதரன் தலைமையிலான ஈழத்தமிழர் சுயாட்சி கட்சி, MK சிவாஜிலிங்கம், ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி ஆகியனவே இந்த கடிதத்தை அனுப்ப இருக்கின்றன என்கிறவாறாக நாங்கள் இங்கே செய்தியில் பார்க்கிறோம். அதாவது ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி ஆகியவனே இந்த கடிதத்தை அனுப்ப இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களுடைய எதிர்ப்பை அடுத்து அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகல் கடிதங்களை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளனர் என்று தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த கட்சிகள் கடிதம் ஒன்றை அனுப்ப தீர்மானித்திருக்கின்றன. இந்த கடிதம் நேற்றிரவு தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் இன்று ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இந்த கடிதம் அனுப்பும் நடவடிக்கைகளில் பங்கெடுக்கவில்லை என்றும் இந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கலாம். யாழ் போலீசாரால் 9 பேர் கைது, ஊரடங்கு நேரத்தில் நடமாட்டமாம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது.
யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறி நடமாடிய குற்றச்சாட்டில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்கிறவாறாக இந்த செய்தியில் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம். தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்களை போலீசார் விசேட வீதி சோதனை நடவடிக்கையில் ஊரடங்கு வேளையில் தேவையற்ற நடமாடிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதேவேளை கொழும்பிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் நேற்று வீதிகளில் இறங்கி அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். ஆயினும் யாழ்ப்பாணம் நேற்று அமைதியாகவே இருந்தது என்று உதயன் பத்திரிகையானது இங்கே செய்தியை வழங்கியிருக்கிறது. அடுத்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போம். அதாவது வெளிநாடுகளிலும் பரவியது போராட்டம் என்கிறவாறாக இங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக உள்நாட்டில் போராட்டங்கள் தீவிரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போது வெளிநாடுகளிலும் போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது என்கிறவாறாகவே இந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கையர்களும் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக வெளிநாடுகளில் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றனர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன், பெர்த், கேன்பரா, ஹோபார்ட் ஆகிய நகரங்களில், நியூசிலாந்தினுடைய ஆக்லாந்து நகரிலும், பிரிட்டனின் லண்டன் நகரிலும் பெருமெடுப்பில் மக்கள் போராட்டங்கள் அங்கே இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. தென்கொரியாவிலும் நேற்று இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவரது சொந்த இடமான அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் என்கிறவராக இந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பிரசுரித்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக அமைந்திருக்கிறது. நிமல் லான்சா வீடு முற்றுகை என்கிறவாறாக செய்தி இங்கே காணப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சாவின் வீடு மக்களால் நேற்று முற்றுகையிடப்பட்டது என்கிறவராக செய்தி காணப்படுகிறது. வீட்டை முற்றுகையிட்ட மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினார்கள் என்கிறவாறாகவே இந்த செய்தியானது தொடர்ந்து செல்கிறது. பார்க்கலாம். அந்த வகையில் நேற்று இரவிரவாக பெரும் திரளான மக்கள் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இருந்தார்கள் என்கிறவாறாகவே இந்த செய்தியானது இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பல்கலை செயற்பாடுகளை உடனே நிறுத்த பணிப்பு என்கிறவாறான செய்தி கூட இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழகங்களினுடைய கல்வி நடவடிக்கைகளையும் இடைநிறுத்தி விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் அனைவரையும் வீடுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான செய்தியாகத்தான் இந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். ஆகவே அவர்களை வீடுகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சரின் செயலாளர் நேற்றிரவு அறிவித்திருக்கிறார். அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய பங்கேற்பு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் கல்வி அமைச்சருடைய செயலாளர் கபில பிரேரா இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார் என்கிறவாறாக இந்த செய்தியானது இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே பல்கலை செயற்பாடுகளை உடனே நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பணிப்பு அங்கே இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் வழங்கி இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் சமூக வலைதளங்களை முடக்கி மூக்குடைந்த அரசு என்கிறவாறாக செய்தி காணப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு திடீரென்று இலங்கையில் சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டன. அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நலிவடைய வைக்கக்கூடிய நோக்கத்தோடு அரசாங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இந்த நிலையில் அதாவது பாதுகாப்பு அமைச்சினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமையமாக என்கிறவாறாக இந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்கிறது. அவதானிக்கலாம். அந்த வகையில் பார்ப்போம். தொடர்ந்தும் இந்த செய்தி எடுத்து இயம்பக்கூடிய விடயம் என்னவென்று, அந்த வகையில் பாதுகாப்பு அமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழுவானது தெரிவித்திருந்தது. ஆயினும் நாட்டில் பெரும்பாலானோர் VPN தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைதளங்களை அணுகினர். நாட்டின் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொழில்துறை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவும் VPN தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் இட்ட பதிவொன்றில் சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டமைக்கு தனது கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார். சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டமைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் கண்டனங்களை தெரிவித்திருந்தது. மக்களினுடைய கருத்துரிமை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயற்பாடுகளில் இதுவும் ஒன்று என்று ஆணைக்குழுவானது சுட்டிக்காட்டியிருந்தது. ஆகவே கடுமையான எதிர்ப்புகளை அடுத்து மாலை 3:30 மணியளவில் சமூக வலைதளங்களினுடைய முடக்கம் நீக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இது உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக இருந்த நிலையில் தடையற்ற மின்கேட்டு உயிரை மாய்த்த நபர் ஜனாதிபதி இல்லம் அருகே சம்பவம் என்கிறவாறாக இங்கே தலைப்பிடப்பட்ட செய்தியொன்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தி மேலதிகமாக சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம், அந்த வகையில் பார்க்கலாம். மிரிகானாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள அருகிலேயே இந்த சம்பவமானது இங்கே பதிவாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகை வழங்கியிருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. இந்த நிலையில் மிரிகானாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள மின்மாற்றி ஒன்றில் ஏறிய ஒருவர் அங்கிருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் உயிரை மாய்ப்பதற்கு முன்னர் மின்வெட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். 53 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். சுமார் 400 மீட்டர் உயரத்தில் இருந்து வீழ்ந்த இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர். எரிபொருள் தட்டுப்பாடு, மின்வெட்டு என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளமையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறவாறாக இங்கே உதயன் வழங்கி இருக்கக்கூடிய செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாட்டினுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு உதயன் வழங்கியிருக்கக்கூடிய கருத்து சித்திர கருத்து சித்திரம் கூட இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. முச்சந்தி முரளி கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது உப்பு திண்டால் தண்ணி குடிக்கிறதும் தப்பு செய்தால் தண்டனை அனுபவிக்கிறதும் வளமைதானே என்கிற ஒரு கருத்து சித்திரம் கூட இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக வெலம்புரி வழங்கி இருக்கக்கூடிய செய்திகள் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். வெலம்புரியிலும் அதாவது நேற்று முழுவதும் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டங்கள் தொடர்பான செய்திகள் கூட இங்கே காணப்படுகிறது. அதே போல ஊரடங்கிலும் உச்சமடைந்திருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் ஒருபுறம் இருக்கும் பொழுது அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கக்கூடிய செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே இது ஏலவே நாங்கள் பார்த்த செய்திகளாக இருக்கும் பொழுது அடுத்த செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். இன்று காலையிலிருந்து ஊரடங்கு நீக்கம் என்கிறவாறாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது செய்தியானது. நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்திரமற்ற நிலைமையில் அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பலைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவுகளானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதனுடைய காரணமாக நேற்று முன்தினம் மாலை 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 6 மணிக்கு ஊரடங்கு சட்டம் நீக்கப்படுவதாக அரசு தகவல் திணைக்களமானது அறிவித்தலை விடுத்திருக்கிறது என்கிறவாறாக செய்தி இங்கே காணப்படுகிறது. அடுத்த செய்தியாக காணப்படுகிறது. 4 மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை என்று இங்கே செய்தி காணப்படுகிறது. வடக்கு, தெற்கு, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளிலும் இன்று முதல் பாடசாலை விடுமுறை வழங்கப்படுவதாக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டாலும் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வழமை போன்று பாடசாலைக்கு தொடர்ந்து இங்கே சமூகம் அளிக்கக்கூடிய செய்திகளாக இங்கே காணப்படுவதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சமூகம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கும் இன்று முதல் பாடசாலை விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்கிறவாறான செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஏப்ரல் 18ஆம் தேதி வரையில் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது வெலம்புரி வழங்கி இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த அரசை வேரோடு பிடுங்கி வீச வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் ஆபாசம் என்கிறவாறாக தலைப்பு காணப்படுகிறது. ராஜபக்ஷ அரசு நாட்டுக்கு ஒரு கெடுவினையாகும். காட்டு மிராண்டித்தரமான இந்த அரசை மக்கள் நாடையோடு வேரோடு பிடுங்கி வீச வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவருமான சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறியிருக்கிறார் என்கிறவாறாக அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்கிறது. பார்க்கலாம். அரசுக்கு எதிராக சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்போடு கொழும்பு சுதந்திர சதுக்கத்துக்கு அருகில் நேற்று மாபெரும் ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்றும் நாங்கள் இந்த செய்தியில் அவதானிக்கிறோம். மக்களினுடைய எதிர்ப்பை தவிடுபொடுகியாக்கிய இந்த அரசை ஒரு கணமேலும் ஆட்சியில் தக்க வைக்க இந்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. இந்த அரசு ஜனநாயக ரீதியாக மக்களினுடைய ஆதரவின் பெயரால் தூக்கி எறியப்படும். நாம் மக்களினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றும் முகமாக உறுதியாக முன்னிற்கிறோம். இந்த அரசு நாட்டு மக்கள்
எங்களை மயானத்தின் பக்கம் தள்ளிக்கொண்டிருக்கிறது. இந்த காட்டு மிராண்டித்தனமான அரசை முற்றிலுமாக வீழ்த்தி தூக்கி எறிய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய செய்தியாக இங்கே காணப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று வலம்புரி இந்த செய்தியை இங்கே பிரசுரித்திருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் அமைப்பினுடைய பிரகாரம் பிரதமர் பதவி விலகாவிடின் அமைச்சரவை கலையாது சட்ட வல்லுநர்கள் தெரிவிப்பு என்கிறவாறாக இங்கே செய்தியானது காணப்படுகிறது. ஆகவே அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆனால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகவில்லை. இவ்வாறான நிலையில் பிரதமர் பதவி விலகாவிடின் அமைச்சரவை கலையாது என்று அரசியல் அமைப்பினுடைய பிரகாரம் இருக்கிறது என்று சட்ட வல்லுநர்கள் கூறியிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பலம்புரியில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விரிவான செய்திகளை அவதானிக்கலாம். பிரதமர் பதவி விலகவில்லை என்றால் சட்ட ரீதியாக அமைச்சரவை கலைக்கப்படாது என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பின் விதி 49 பிரகாரம் இந்த வியாக்கியானத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்று இந்த செய்தியானது இங்கே தொடர்ந்து செல்கிறது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரோடு தொடர்ந்து இங்கே பார்க்கலாம். அதாவது ஜனாதிபதி மற்றும் பிரதமரோடு அமைச்சரவை தொடர்கிறது என்று அரசியலமைப்பு விவரித்திருக்கிறது. அமைச்சர்கள் பதவி விலகினால் அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அமைச்சரவை கலைக்கப்படுவதற்கு பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று அரசியலமைப்பினுடைய 49வது பிரிவு தெரிவித்துள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக நீடிக்க முழு அமைச்சரவை அமைச்சர்களும் பதவியை துறப்பதாக கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றனர். கடிதத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சந்திக்க உள்ளார். இதேவேளை அரசியல் அமைப்பின்படி அமைச்சர்கள் தமது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இங்கே பலம்புரி செய்தியானதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாட்டில் திடீர் திருப்பங்களாக என்ன நடக்கப் போகிறது என்ற பல வினாக்களும் எழுகிறது என்றுதான் நாங்கள் இங்கே கூறக்கூடியதாக இருக்கிறது. பலம்புரி வழங்கியிருக்கக்கூடிய அடுத்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கலாம். பாகிஸ்தான் பாராளுமன்றம் கலைப்பு என்கிறவாறான செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. பார்க்கலாம். இந்த செய்தியை எடுத்து இயம்பக்கூடிய மேலதிக விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி நிச்சயமற்ற சூழலில் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்லும் முடிவை இம்ரான் கான் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இம்ரான் கானின் பரிந்துரையை ஏற்று பாராளுமன்றத்தை கலைத்து பாகிஸ்தான் அதிபர் அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் பணவீக்கம் அதிகரிப்பு, விலைவாசி உயர்வு ஆகியவற்றிற்கு பிரதமர் இம்ரான் கான் தலைமையிலான அரசுதான் காரணம் என குற்றம் சாட்டி அவர் மீது எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 342 எம்பிக்களில் 172 பேரின் ஆதரவை பெற்றால்தான் பதவியில் நீடிக்க முடியும் என்ற ஒரு நிலை இம்ரான் கானுக்கு அங்கே இருந்தது. ஆகவே இந்த ஒரு நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு, அதாவது குறிப்பாக இம்ரான் கானுக்கு அந்த அளவு ஆதரவு இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு 177 எம்பிக்கள் ஆதரவு உள்ளது. இதனால் இம்ரான் கான் ஆட்சி கவிழும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலேயே பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பாராளுமன்றை கலைக்குமாறு இம்ரான் கான் கோரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இங்கே பலம்புரி வழங்கி இருக்கக்கூடிய செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பலம்புரி வழங்கியிருக்கக்கூடிய செய்திகள் காணப்பட்டிருந்தது. தொடர்ந்தும் அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் வழங்கியிருக்கக்கூடிய செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். ஒரு சிறிய வார்த்தக விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டமால். இப்போது தினக்குரல் வழங்கி இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது ஊரடங்கை மீறி ஆர்ப்பாட்டங்கள் தடுத்து நிறுத்த கடும் முயற்சி என்கிறவராக இங்கே செய்தி காணப்படுகிறது. அரசியல் கட்சிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகள், பொது மக்கள் பல பகுதியிலும் பேரணிகளாகவே ஊரடங்கை மீறி ஆர்ப்பாட்டங்கள் தடுத்து நிறுத்த கடும் முயற்சி என்கிறவராக இந்த தலைப்பு இங்கே பிரசுரமாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்ட பேரணிகளை தடுக்கக்கூடிய வகையில் நாடு முழுவதும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையிலும் பல இடங்களில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. அரசியல் கட்சிகள், பல்கலைக்கழக மாணவர்கள்
குறிப்பாக சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. எரிபொருள் நெருக்கடி, மின்தடை, பொருட்களினுடைய விலை உயர்வு உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளங்களூடாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் போராட்டங்களை நடத்துவதற்கு சில குழுக்கள் அழைப்பு விடுத்திருந்தன. இதன்படி நேற்று காலை முதல் போராட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் போராட்டங்களை தடுக்கக்கூடிய வகையில் நாடு முழுவதும் சனிக்கிழமை மாலை முதல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதேவேளை சமூக வலைதளங்களூடாக ஒன்று கூடாத வகையிலும் சமூக வலைதளங்களும் தடை செய்யப்பட்டிருந்தன. எனினும் திட்டமிட்டபடி பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தியதோடு ஜேவிபி மகரகம பகுதியிலும் முன்னிலை சோசலிச கட்சி நாட்டினுடைய பல பாகங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். அவற்றுக்கு போலீசார் தடைகளை விதித்த போதும் அவர்கள் அந்த தடைகளை மீறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் மீதும் போலீசார் தாக்குதல் நடத்தியிருந்தனர். அத்துடன் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இதைவிட நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் அரசுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் மக்கள் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர் என்று இந்த செய்தியில் இங்கே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தி என்ன என்பதை நாங்கள் இங்கே அவதானிப்போம். அந்த வகையில் டீல் போட்டு அமைக்கும் அரசை பொறுப்பேற்க நாம் தயாரில்லை, மக்கள் ஆணையுடன் அமைப்போம் என்கிறார் சஜித் என்கிறவராக இங்கே செய்தி காணப்படுகிறது. பார்க்கலாம், 113 ஆசனங்களை பெற்றுத் தருவதாகவும் நாட்டை பொறுப்பேற்குமாறும் சிலர் எங்களிடம் கூறுகின்றனர். ஆனால் டீல் போட்டு அமைக்கப்படும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு தயாராக இல்லை. மக்கள் ஆசீர்வாதத்தோடு மக்கள் ஆணையை பெற்றே ஆட்சி அமைப்பதற்கே நாம் எதிர்பார்த்துள்ளோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறான செய்தியானது இங்கே தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர சதுக்கம் நோக்கி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணிக்கிடையில் போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்ட செய்திகளையும் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த வேளையில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறினார் என்கிறவாறான செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இது தினக்குரல் வழங்கியிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இடைக்கால அரசமைக்க அரசுக்கு 1 வாரம் கெடு, இல்லையேல் வெளியேறுவோம் என சூக அறிவிப்பு, அதாவது சுதந்திர கட்சி அறிவிப்பு என்கிறவாறாக இங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு 1 வாரம் கெடு விதத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. 1 வார காலத்திற்குள் இடைக்கால அரசை அமைக்காவிட்டால் அரசாங்கத்தில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 14 பாராளுமன்ற உறுப்பினர்களும் விலகி பாராளுமன்றில் தனித்து செயற்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் என்கிறவாறான செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதாவது சர்வகட்சி இடைக்கால அரசில் பிரதான எதிர்க்கட்சி இணையாது என்ற ஒரு வினாக்குறியோடு கூட ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. தமிழ் கூட்டமைப்பு முற்போக்கு கூட்டணியும் பின்னடிப்பு என்கிறவராக கூட இங்கே செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. சர்வகட்சி இடைக்கால அரசாங்கம் தொடர்பான யோசனைகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து ஆராய பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் குழு கூட்டமானது நேற்று மாலை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது என்கிறவராக இந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. இதன் பொழுது தேசிய அரசாங்கத்தின் இணைவதில்லை என தீர்மானிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இன்று திங்கட்கிழமை செயற்குழு கூடி இடைக்கால அரசு முடிவு குறித்து இறுதி முடிவு எடுப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இடைக்கால அரசாங்கம் அமைப்பது தொடர்பில் அதாவது எந்த விதமான ஈடுபாடும் தமக்கு இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் நேற்றிரவு தொடர்பு கொண்டு கேட்டபோதே சுமந்திரன் இவ்வாறு கூறினார். இடைக்கால காப்பந்து அரசாங்கம் சர்வகட்சி அரசாங்கம் தேசிய அரசாங்கம் என இப்போது பேசப்படுகிறது. ஆனால் இது குறித்து நாம் அவசரப்படவில்லை என தமிழ் மக்கள் முற்போக்கு கூட்டணி
கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். அடுத்த வாரம் பாராளுமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் அரசாங்கத்தினுடைய பெரும்பான்மை பலம் வீழ்ச்சியடையும், அரசில் உள்ள 11 பங்காளி கட்சிகளும் வெளியேறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி இது குறித்து முடிவெடுக்க அவசரப்படவில்லை. எம்மை பொறுத்தவரை மக்கள் பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் குறைக்கும் 19வது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த 3 விடயங்களை முன்னிறுத்தியே எங்களுடைய நகர்வுகள் அமையும் என்று மனோ கணேசன் தெரிவித்தார் என்கிறவாறான செய்தி கூட இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக அமைந்திருக்கிறது. முள்ளிய விளையில் வாழ்வெட்டு குழு மோதலில் 7 பேர் காயம் என்கிறவாறாக செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்ற 2 குழுக்களுக்கு இடையிலான வாழ்வெட்டு சம்பவத்தின் போது காயமடைந்த 7 பேர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். நேற்று முன்தினம் மாலை வேளை முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திற்கு அருகே 2 பகுதி இளைஞர் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் வாழ்வெட்டில் முடிந்திருக்கிறது என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வெட்டு சம்பவத்தின் போது 4ஆம் வட்டார முள்ளியவளை பகுதியை சேர்ந்த 4 பேர் வாழ்வெட்டிற்கு இலக்காகியுள்ளதோடு மேலும் காயமடைந்த 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் காயத்துடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக முள்ளியவளை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் என்கிறவாறாக இந்த செய்தி இங்கே தினக்குரல் பத்திரிகையில் நிறைவு பெறுகிறது. இது தினக்குரல் வழங்கி இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கும் போது தற்காப்பில் ஆளும் தரப்பு எம்பிக்கள் என்று ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களில் 40க்கும் மேற்பட்டவர்கள் தமது வாகனங்களில் முன் கண்ணாடியில் காட்சிப்படுத்தியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இலச்சினையை அகற்றியுள்ளதாக தெரிய வருகிறது என்று இந்த செய்தியில் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த செய்தியை எடுத்தியம்பக்கூடிய மேலதிக விடயங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம். அந்த வகையில் பாராளுமன்றத்தின் பிரதான அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர். எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றை கொள்வனவு செய்ய வரிசையில் நிற்கும் மக்களிடமிருந்து ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம் என்ற காரணத்தினால் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவினருக்கு லட்சணிகளை வாகனங்களில் இருந்து அகற்றுமாறு அறிவித்துள்ளனர். அதேவேளை சமையல் எரிவாயு, எரிபொருள் மற்றும் வேறு வரிசைகள் காணப்படும் இடங்களை தவிர்த்து வாகனங்களில் பயணம் செய்யுமாறு பாதுகாப்பு அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை மின்வெட்டு, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் நெருக்கடி மற்றும் பொருட்களினுடைய விலையேற்றத்தால் நாட்டு மக்கள் கடும் குதிப்பில் உள்ள நிலையில் அமைச்சர்கள் மற்றும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது நிகழ்வுகளை தவிர்த்து வருவதாகவும் இங்கே தெரிவிக்கப்படுகிறது என்று இங்கே செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் பிரசுரித்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த நிலையில் ஈழநாடு வழங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. இனவாதம் சாதித்தது வினாக்குறியோடு இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கிறது. நாடு ஒரு விதமான பதற்ற நிலையை அடைந்திருக்கிறது. சிங்கள மக்கள் அணி திரட்டப்படலாம் என்று எனும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கம் கோடிடுகிறது. நாடு பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை சந்திக்க தொடங்கிய காலத்தில் இருந்து இவ்வாறானதொரு நிலைமை பெறலாம். இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கிறது. இனவாதம் சாதித்தது வினாக்குறியோடு இங்கே பிரசுரமாக இருக்கிறது. நாடு ஒருவிதமான பதற்ற நிலையை அடைந்திருக்கிறது. சிங்கள மக்கள் அணி திரட்டப்படலாம் எனும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நாடு பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை சந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்து இவ்வாறானதொரு நிலைமை பலராலும் ஊகிக்கப்பட்டிருந்தது. உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. யுத்தத்தை எதிர்கொண்டது போன்று பொருளாதார நிலைமைகளையும் சமாளிக்கலாம் என்றவாறே அதீத நம்பிக்கைகளை கொண்டிருந்தது. ஆனால் தற்போது நிலைமைகள் மோசமடைந்திருக்கிறது என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தெளிவுபடுத்துகிறது. இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளரும் செயற்படவில்லை. 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தின் போது நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடுதலை புலிகள் தான் காரணம் என்றவாறான பிரசாரம் ஒன்றையே அழைத்து அரசாங்கங்களும் முன்னெடுத்திருந்தது. சர்வதேச சமூகத்தின் மத்தியில் இலங்கை பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடெனும் பிம்பத்தையே கட்டியெழுப்பியிருந்தனர். சர்வதேசத்தின் ஆதரவோடு விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் வெற்றியும்
பெற முடிந்தது. ஆனால் யுத்தம் முடிவுற்று 12 வருடங்களாகிவிட்டன. இந்த காலத்திலாவது நாட்டில் புரையோடி போயிருக்கக்கூடிய இனப்பிரச்சனையை தீர்த்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல சிங்கள ஆளும் வர்த்தகம் முயற்சிக்கவில்லை. அதற்கு மாறாக பழைய இனவாதத்தை விதைத்து தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டுவதிலேயே அனைவரும் கண்ணங்கருத்துமாக இருந்தனர். இன்றும் இனப்பிரச்சனையை தீர்த்து தமிழ் மக்களையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் சம பங்காளிகளாக்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான முன்னேற்றமும் தென்படவில்லை என்றுதான் ஆசிரியர் தலையங்கம் அறிந்து கூறுகிறது. யுத்தம் நிறைவேற்றதை தொடர்ந்து அப்போதைய ஆட்சியாளர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு போதிய வாய்ப்புகளும் அதிகாரமும் இருந்தது. ஆனால் அவர் யுத்த வெற்றியை தேர்தல் முதலீடாக்குவதிலேயே கவனமாக இருந்தார். ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் விடயங்களை துணிவுடன் முன்னெடுப்பதற்கான சூழல் மிகவும் சாதகமாக இருந்தது. ஆனால் ரணில் மைத்ரி அதிகார இழுபறியால் அனைத்தும் வீணானது. அப்படியான பிரச்சனை தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் எனும் அக்கறையும் ஈடுபாடும் ஆட்சியாளர்களுடைய ஆழ்மனதில் இருந்திருக்கவில்லை. இதன் காரணமாகவே விடயங்கள் தோல்வி அடைகின்றன என்று ஆசிரியர் தலையங்கம் கூறுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய தலைமையில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தன. அவர் வெற்றி பெற்றதும் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தொடர்பில் அவர் சிந்தித்து செயற்பட்டிருக்கலாம். ஆனால் அவரோ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நிரூபிப்பதிலேயே கவனம் செலுத்தினார். ஆக குறைந்தது அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனை முழுமையாக அமல்படுத்துவதன் மூலம் கணிசமான பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம். ஆனால் கடந்த 12 வருடங்களில் இதனை செய்திருக்கலாம். உண்மையில் சிங்கள இனவாதம் சாதித்தது என்ன என்ற ஒரு கேள்விகள் இங்கே காணப்படுகிறது. தமிழர்களை ஒடுக்க வேண்டும் எனும் சிங்கள பெருந்தேசியவாத மனோநிலையில் சிங்கள மக்கள் அடைந்தது என்ன? தமிழ் மக்களுக்கு ஒரு துண்டு நிலத்தை கூட தர மறுத்தார்கள். நாட்டையே அந்நிய சக்திகளுக்கு பங்கு போடும் நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றனர் என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது மிகப்பெரிய ஒரு விடயத்தை இங்கே கூறியிருக்கிறது. உண்மையில் தமிழ் மக்களுக்கு ஒரு துண்டு நிலத்தை கூட தர மறுத்தவர்கள் இன்று நாட்டையே அந்நிய சக்திகளுக்கு பங்கு போடக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஆசிரியர் தலையங்கமானது என்று தீட்டப்பட்டிருக்கிறது. இனவாதம் சாதித்தது என்ன என்று பார்க்கும் பொழுது இங்கே கேள்விக்குறியோடுதான் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. உண்மையில் இனவாதம் சாதித்தது என்ன, நாட்டை அந்நிய சக்திகளுக்கு கொடுத்ததுதான் என்பதை இங்கே ஆசிரியர் தலையங்கமானது மிக தெளிவுபடுத்தி இருக்கிறது. உண்மையும் கூட. யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளையும் விரிவான செய்திகளையும் ஏனைய செய்திகளையும் நாங்கள் தொகுத்து உங்களுக்காக வழங்கியிருந்தோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக நிறைவு பகுதிக்கு வருகிறது. பத்திரிகைகள் ஒரு பார்வை. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான நன்றிகளை நேரம் சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான் தமிழொலியோடு. வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.